தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். ஸ்டாலின் கான்வாய் கிளம்பும் போது வாலிபரை விரட்டி கொன்ற ரவுடிகள். பதற வைக்கும் வீடியோ, உச்சக்கட்ட சாபக்கேடு. முதல்வர் ஸ்டாலின் திருச்சியில் இன்று காலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் திருச்சியின் மையப்பகுதியில் தாமரை செல்வன் என்ற 25 வயது இளைஞர் ஓட விரட்டிச் சென்று 5 ஆசாமிகளால் வெட்டி கொல்லப்பட்டார். உயிருக்கு பயந்து போலீஸ் குடியிருப்பில் உள்ள எஸ்ஐ வீட்டில் தஞ்சம் புகுந்தும் விடாமல் அவரை வெட்டி கொன்றது கொலையாளிகளுக்கு போலீஸை பற்றிய பயம் துளிக்கூட இல்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. குலை நடுங்க வைக்கும் இந்த கொலை சம்பவத்துக்கு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திமுக ஆட்சியில் தமிழகத்தில் படுகொலைகள் நடைபெறாத நாளே இல்லை எனும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. இதன் உச்சகட்டமாக இன்று காலை திருச்சி மாநகர், பீமநகர், மார்சிங்பேட்டையில் பள்ளிகள் அதிகமுள்ள பகுதியில், குறிப்பாக காவலர் குடியிருப்பு உள்ளேயே புகுந்து ஒருவரை வெட்டி படுகொலை செய்திருப்பது பொதுமக்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் தற்போது திருச்சியில்தான் தங்கியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது காவலர் குடியிருப்பிலேயே இப்படி ஒரு படுகொலை நடப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கின் அவல நிலையை காட்டுகிறது. பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத நிலையில் தமிழகம் தரம் தாழ்ந்திருக்கிறது. போலீஸ் துறைக்கு பொறுப்பான முதல்வர் ஸ்டாலின் கையாலாகாத நிலையில் போலீசாரை வைத்திருப்பது தமிழகத்தின் சாபக்கேடு என அண்ணாமலை கூறியுள்ளார். திருச்சிக்கு நேற்றிரவு வந்த முதல்வர் ஸ்டாலின் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் உள்ள சுற்றுலா மாளிகையில் தங்கியிருந்தார். அங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போலீஸ் குடியிருப்பில் தான் கொலை நடந்துள்ளது. ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ இல்ல திருமணத்தில் கலந்து கொள்ள முதல்வர் ஸ்டாலினின் கான்வாய் 8:45 மணிக்கு சுற்றுலா மாளிகையிலிருந்து புறப்பட்டது. அந்த சமயத்தில் தான் வாலிபர் தாமரை செல்வனை மர்ம கும்பல் சாலையில் விரட்டிச் சென்று போலீஸ் குடியிருப்பில் வைத்து வெட்டி கொன்றது குறிப்பிடத்தக்கது. போலீஸ் குடியிருப்புக்குள் வாலிபர் ஓடும் சிசிடிவி வீடியோ வெளியாகி திருச்சி மக்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. விஜய் தனியாக எப்படி திமுகவை வீழ்த்துவார்? வானதி கேள்வி. வந்தே மாதரம் பாடல் இயற்றி 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை வஉசி மைதானத்தில் பாரதிய ஜனதா சார்பில் வந்தே மாதரம் பாடல் பாடும் நிகழ்ச்சி நடந்தது. வஉ சிதம்பரனார் சிலை முன்பு நடந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி கலந்து கொண்டார். முன்னதாக வஉ சிதம்பரனார் சிலைக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் சுதந்திர போராட்டத்தில் அதிகமான பங்களிப்பை வழங்கியது நம்முடைய தமிழகம். ஆனால் இந்த வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டு விழாவை மாநில அரசு கொண்டாட மறந்துவிட்டது. தமிழகம் எப்போதும் தேசபக்தியிலே முன்னிற்கின்ற மாநிலம். இங்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய நினைவிடத்திற்கு முன்பாக, சுதந்திர போராட்ட இயக்கங்களுடைய முக்கியமான இடங்கள் முன்பாக பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற தேசபக்தி இயக்கங்களும் எல்லாரும் முழுமையாக வந்தே மாதரம் பாடலை இசைக்கின்ற நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கு கோவையிலே கூட மத்திய சிறைச்சாலையிலே நம்முடைய வஉ சிதம்பரனார் அவர்கள் தன்னுடைய கடுமையான தண்டனையை செக்கெழுத்து இங்குதான் அவர் அந்த காலத்தை சிறை தண்டனை அனுபவித்தார். அப்படிப்பட்ட அந்த இடத்தில் நின்று வந்தே மாதரம் பாடலை எந்தவிதமான கட்சி சார்பும் இல்லாமல் ஒரு மக்கள் பிரதிநிதியாக மாணவ மாணவிகளோடு சேர்ந்து நான் பாட வேண்டும் என அனுமதி கேட்டதற்கு 3 நாட்கள் அந்த அனுமதி கடிதத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் வைத்துவிட்டு நேற்று இரவு ஒரு 7 மணி இருக்குமா, 7 மணி அளவில் அந்த இடத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது என்று எங்களுக்கு கடிதம் கொடுக்கிறார்கள். என்ன காரணம்? நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன், செக்யூரிட்டி ரீசன் அப்படிங்கிறாங்க.
150 மாணவ மாணவிகள் வந்தே மாதரம் பாடலை பாடுறதுல என்ன பாதுகாப்பு பிரச்சனை இருக்க முடியும்? நிர்வாக காரணம் என்ன இருக்க முடியும்? வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழக அரசு தேசபக்தியை வளர்க்கின்ற செயல்களை யார் செய்தாலும் அவர்கள் மீது தடை விதிக்கிறது, மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கிறது. எஸ்ஐஆர் தொடர்பாக இதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்களோட கூட்டணி கட்சிகளும் ஒரு பெரிய டிராமாவை பண்ணிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அவர்களுடைய திறமையின்மையை மறைப்பதற்கு, அவர்களுடைய ஊழலை மறைப்பதற்கு ஏதாவது ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மேலே அவங்க திசை திருப்பணும். எஸ்ஐஆர் என்பது ஏதோ புதிதாக இந்த நாட்டில் செய்யப்படுவது அல்ல. 2002, 2005 தமிழகத்தில் கூட எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது. அப்பெல்லாம் அதை பற்றி எதுவுமே வாயை திறக்கலையே திமுக. இப்போ மட்டும் என்ன கவலை வந்திருக்கு? இப்போது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மத்திய அரசை திட்டுவதன் வாயிலாக தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை, சரிந்து கொண்டிருக்கின்ற அரசியல் வாழ்க்கையை நிமிர்த்து விடலாம் என திரு ஸ்டாலின் அவர்கள் கனவு காண்கிறார். சினிமா பாடலை அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசியலும் சினிமாவும் நெடுங்காலம் ஒன்றாக பயணித்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்க போது எப்படியாவது அதில் தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதனால் இது ஒன்றும் புதுசாக ஆச்சரியமான விஷயமா பார்க்கல. ஆனால் எனக்கு என்னென்னா, திரு விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்த போகிறேன்னு பேசுகிறவரே, திமுகவை எப்படி அவர் தனியாக வீழ்த்த முடியும்? எதுக்கு அதற்கென்ன அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது, இல்லை எதிர் திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஏனென்றால் திமுக மாற்றப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதில் ஒரு ஒன்னா சேருங்கிறாரு, எல்லா பாஷையும் வேற சொல்றாருன்னு சொல்றீங்க. அவர் ஒன்னா யார் கூட சேர போறாரு? மதுரை எய்ம்ஸ் தாமதம் ஏன்? விரைவில் கட்டி தந்தால் மகிழ்ச்சி. மா. சுப்பிரமணியன் கோரிக்கை. மதுரை அரசு மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் குழந்தைகள் நலம் மற்றும் ஆராய்ச்சி மைய கட்டடப் பணிகளை சுகாதார அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பார்வையிட்டார். பின்னர் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஸ்கேன் கருவி பயன்பாட்டை துவக்கி வைத்தார். இதில் அமைச்சர்கள் தியாகராஜன், மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எய்ம்ஸ் உங்களுக்கு தெரியும், எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அதாவது வரும்னு சொன்னது 2018 டிசம்பர் 17 இந்த கல்லூரியும் மருத்துவமனையும் வரும்னு சொல்லி ஒன்றிய அரசாங்கம் அன்னைக்கு அறிவிச்சாங்க. 2018 டிசம்பர் 17. இதில் என்னன்னா, அன்னைக்கு அறிவிச்சது எத்தனை இடத்துல அறிவிச்சாங்கன்னா, ஒரு 6-7 இடத்துல அறிவிச்சாங்க. இந்த கல்லூரிகள்லாம் பஞ்சாபில் பதித்ரா, அஸ்ஸாமில் கவுஹாத்தி, இமாச்சல் பிரதேசில் பிலாஸ்பூர், தமிழ்நாட்டில் மதுரை, பீகாரில் தர்பங்கா, ஜம்முவில் சம்பா, காஷ்மீரில் அவந்திபுரா 7 இடத்துல வரும்னு அறிவிச்சாங்க. இந்த 7 இடத்துல எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வரும்னு சொன்னதில் 6 இடம் தமிழ்நாடு நீங்களாக 6 இடத்துலையும் நிதி ஆதாரம் யாருதுன்னா ஒன்றிய அரசு. இதை நீங்கள் நல்லா குறிப்பெடுத்துக்கணும். 7 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் வரும் என்று அறிவிக்கப்பட்டது. 7ல் 6 இடம் தமிழ்நாடு நீங்களாக 6 இடங்கள் மருத்துவக் கல்லூரிகள் அமைவதற்கு, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அமைவதற்கு ஒட்டுமொத்த நிதி ஆதாரம் ஒன்றிய அரசாங்கத்தது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் வர அறிவித்த இந்த மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 85% ஜைக்கா, ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமைங்கிற ஒரு அமைப்பிலிருந்து கடன் வாங்கிறது. 15% மட்டும் ஒன்றிய அரசாங்கம். இந்த நிலையில தான் அது 2018 தீர்மானம் போட்டாலும் அது அடிக்கல் நாட்டினது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் அடிக்கல் நாட்டினது 2019 ஜனவரி 27 அடிக்கல் நாட்டினாங்க. மாண்புமிகு பிரதமர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், தேர்தல் வரும் என்பதை மனதில் வைத்து 2019 உங்களுக்கு மே மாதம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நல்லா தெரியும். அப்போ ஏப்ரல் மார்ச்சிலேயே நோட்டிஃபிகேஷன் வரும்னு தெரியும். அப்போ அந்த பாராளுமன்ற தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு ஜனவரி 27 அடிக்கல் நாட்டினாங்க. 2019 2019 ஜனவரியில் அடிக்கல் நாட்டி 2021 மே 7 வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதுக்கு ஒரு 222.4 ஏக்கர் நிலத்தை கொடுக்கறதுக்கு அதை மாற்றுவதற்குரிய அரசாணையை வெளியிட்டார்கள். 2021 அக்டோபர் 18 அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது. 2021 அக்டோபர் யார் ஆட்சின்னு தெரியும். மாண்புமிகு முதல்வர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 222 ஏக்கர் நிலத்தை நிலமாற்றம் செய்து அவர்களுக்கு முறையாக அறிவித்தது இந்த எய்ம்ஸுக்கு. அதுக்கப்புறம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள்
2021 ஜூன் திங்கள் 17ஆம் தேதி மாண்புமிகு பிரதமர் அவர்களை நேரில் சந்திக்கிறார். நேரில் சந்தித்த போது இந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைய வேண்டிய அவசியத்தையும் அந்த பணிகளை துரிதப்படுத்திட வேண்டும் என்றும் கடிதத்தின் வாயிலாகவும் நேரடியாகவும் சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, 2022 ஜனவரி 12ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒன்றிய அமைச்சர் அன்றைக்கு மன்சுக் மாண்டவியா இருந்தாங்க, அவங்க கையிலையும் கோரிக்கை வைத்து உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பண்றாங்க. அதுக்கு அடுத்து நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு எப்போதெல்லாம் டெல்லிக்கு சென்றேனோ 2021 அக்டோபர் 27, 2021 ஜூலை 9, 2021 ஜூலை 15, 2021 செப்டம்பர் 3, 2021 அக்டோபர் 27, 2022 ஏப்ரல் 1, 2022 ஜூன் 26, 2022 செப்டம்பர் 6, 2023 ஜனவரி 6, 2023 ஆகஸ்ட் 3 இத்தனை தேதியில நான் ஒன்றிய அமைச்சரை சந்தித்திருக்கிறேன். ஒன்றிய அமைச்சரை சந்தித்த போதெல்லாம் எங்களுடைய பிரதான கோரிக்கை, முதல் கோரிக்கை மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனடியாக அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது. ஆனா அது வரைக்கும் எதுவும் பண்ணாம 2022 என்ன பண்ணாங்கன்னா ஒரு 50 மாணவர்களை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படிப்பதற்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒரு கட்டாந்தரையில படிப்பதற்கு 50 மாணவர்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டார்கள். அப்போ தமிழ்நாடு மறுத்திருந்தால், இந்த மாணவர்களை தமிழ்நாட்டில் சேர்க்க முடியாது என்று ஒதுக்கி இருந்தால் அது இந்த எய்ம்ஸ் எங்க வராம போயிருமோ அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில இந்த 50 மாணவர்கள் தங்குவதற்கும் படிப்பதற்கும் அந்த லேப் போன்ற வசதிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கும் அனுமதித்து 50 மாணவர்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. 2022, 2023, 2024, இந்த வருஷம் 2025 இந்த 4 வருஷத்துல 200 மாணவர்கள் எய்ம்ஸ் சார்பில் இப்போது ராமநாதபுரத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னைக்கு காலையில கூட சொன்னேன், இந்த மருத்துவக் கல்லூரியை உடனடியா விரைந்து ஒன்றிய அரசு கட்டி முடிக்கணும். என்னன்னா கட்டி முடிக்கலன்னா இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள இதை முடிக்கலன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை பார்க்காமயே டிகிரி வாங்கின்னு வெளியில போயிடுவாங்க போலுக்கு. ராமநாதபுரம் கல்லூரியில படிச்சுட்டு நாங்க எய்ம்ஸ்ல படிச்சுட்டோம்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப 2022 வந்தவங்க இப்போ இன்னும் 1 வருஷம் ஆச்சுன்னா அவங்க முடிச்சு வெளில போறாங்க. அதனால விரைந்து கட்டி தரணுங்கிற கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். கோபியில் அதிமுகவின் புதிய அலுவலகம் திறப்பு. அதிமுகவில் பிரிந்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை பொதுவெளியில் வெளிப்படுத்தியதாக கூறி செங்கோட்டையனை கட்சியிலிருந்து பழனிசாமி நீக்கினார். அவரின் ஆதரவாளர்களும் அடுத்தடுத்து நீக்கப்பட்டனர். செங்கோட்டையன் வசமிருந்த ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் பொறுப்பு மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ AK செல்வராஜுக்கு அளிக்கப்பட்டது. செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தபோது கட்சி அலுவலகம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரது சொந்த இடத்தில் இருந்து வந்தது. கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டதை அடுத்து நல்லகவுண்டம்பாளையம் பாலாஜி நகரில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்துக்கான புதிய அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர் வேலுமணி கட்சி நிர்வாகிகளுடன் திறந்து வைத்தார். அப்போது நிர்வாகிகள் மத்தியில் பேசிய வேலுமணி, வரும் தேர்தலில் 210 தொகுதிகளில் அதிமுக வென்று மீண்டும் பழனிசாமி முதல்வர் ஆவார் என்றார். 7 மாவட்டங்களுக்கு பரந்த அலர்ட். அடித்து ஊற்றப்போகும் கனமழை. லிஸ்டில் எந்தெந்த ஊர்? வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் மேலும் 1 வாரத்திற்கு தமிழகம் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை: இன்று தமிழகம் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி தென்காசியில் கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 13ஆம் தேதியன்று கோவை, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. இன்று காலையுடன் முடிந்த 24 மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் 40 மில்லிமீட்டர், முள்ளங்கினாவிளை, அடையாமடை, ராமநாதபுரத்தின் பாம்பன் பகுதியில் 30 மில்லிமீட்டர், கன்னியாகுமரியின் சிற்றாறு, திருப்பரப்பு, நெய்யூர், தேனியின் பெரிய குளத்தில் 20 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.